ஒரு காலத்துல எப்படி இருந்த இடம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே கிரவுண்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பிளே கிரவுண்டை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஸோ போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பெரும்பாலும் பேசக்கூடியது கிரிக்கெட் மேட்ச், அதே போல் ஐபிஎல் மேட்ச் பற்றி பேசக்கூடிய நேரங்களில் வட சென்னை கன்னிகாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் கால்பந்தாட்டம் குறித்து தான் அதிகமான பேச்சுகள் இருக்கும். அதே போல் வேர்ல்டு ஃபுட்பால் பிளேயர்களாக இருக்கக்கூடிய மேரடோனா, மெஸ்ஸி, ரொனால்டோ இவர்களுடைய பேச்சுகள் அதிகமாக இருக்கும். காரணம், இந்த பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் கால்பந்தாட்டம் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அதிகம். இந்த கன்னிகாபுரம் பிளே கிரவுண்டு தற்பொழுது புனரமைக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு வரக்கூடிய நிலையில் உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும்னு வலியுறுத்துகிறாங்க. சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்புல 3.75 ஏக்கர் பரப்பளவுல பணிகள் நடந்துட்டு இருக்கு. கால்பந்தாட்ட மைதானம் மட்டும் இல்லாம பார்வையாளர்கள் அமரும் கேலரி, ஜிம், குழந்தைகள் விளையாடுற இடம்னு பல வசதிகளோட கன்னிகாபுரம் விளையாட்டு திடல் ரெடியாகிட்டே இருக்கு. இது பழம்பெரிய பகுதி, இது கன்னிகாபுரம். இந்த விளையாட்டு திடல் இதால சில பிளேயர்கள்லாம் உருவாக்குனாங்க. சில தம்பிமார்கள் ரிசர்வ் பேங்க்லேருந்து, ஐசேப்லேருந்து, போர்ட்ரஸ்லேருந்து, எஃப்சிஐ அதுலேருந்து சில பிளேயரெல்லாம் உருவாக்கிடுறாங்க. நல்ல கோச்சராலாம் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு சில பசங்களெல்லாம் தம்பிங்கெல்லாம் இப்போ கோச்சராக போயிருக்கிறாங்க. அதனால் பழம்பெரிய விளையாட்டு திடல் இது. ஒரு காலத்தில் 11 ஆடுற கிரவுண்டு, ரிசர்வ் பேங்க்கு, ஐசிஎப்பு, ரயில்வே, போர்ட்ரஸ்ட்டு, எஃப்சிஐ இவங்கெல்லாம் பல உருவாக்கப்பட்ட பிளேயர். தங்கராஜ் பிரைட்டன் ஸ்போர்ட்ஸ் கிளப், தங்கராஜ், கிருஷ்ணா ஐசிஎப் போயிருக்காரு, விமல்ராஜ், யுவராஜ் இவங்கெல்லாம் காவல்துறையில் இன்றைக்கி காவலராக இருக்காங்க. எது காரணம்னா இந்த அடிப்படை இந்த கிரவுண்டு தான். பிப்ரவரி மாதத்துக்குள்ளே ஆண்டவரை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மழை வர இடைஞ்சலாக இருக்கு இல்லையா, இது எந்த அளவுக்கு இது பணி தோல்வி ஏற்படும், பணி முடிச்சு கொடுப்பாங்க முடிச்சா. ஆனால் பல தரப்பட்ட மக்கள் இங்கே பயன்பெறுகிறோம். இது தொடர்பாக சிஎம்டிஏ அதிகாரிகள், அப்புறமா திருவிக்கா நகர் எம்எல்ஏ தாயகம் கவி கிட்ட விளக்கம் கேட்டோம். அமைச்சர் சேகர் பாபு ஏற்கனவே ஆய்வு செஞ்சிருக்கிறதாகவும் தனி கவனம் செலுத்தி பிப்ரவரி மாசத்துக்குள்ள பணிகள் முடிக்கிறதாகவும் விளக்கம் அளிச்சிருக்காங்க. சிறந்த ஃபுட்பால் பிளேயராக உருவாகுவது மட்டும் இல்லாமல் விளையாட்டு வீரராக இருப்பதனால் மத்திய மாநில அரசுகளினுடைய வேலைவாய்ப்பும் கிடைப்பது எளிதாக இருக்கிறது. எனவே தமிழக அரசு திட்டமிட்ட காலத்திற்குள்ளதாகவே இந்த விளையாட்டு மைதானத்தை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.